ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த விவசாய கடன், பயிர்க்கடன் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்கல்ல. ஸோ இந்த பயிர்க்கடன் வாங்கிய எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இத பத்தி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் இல்லையா? இதற்கு பார்த்தீங்கன்னா, ஜாமீன் கையெழுத்து போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில தகவல்கள் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோல ஒரு முக்கிய காணொளியா பார்க்க இருக்கோம். ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? யாருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்ல? இது குறித்து இந்த வீடியோல சில முக்கியமான தகவல்கள நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நம்முடைய சேனல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல பயிர்க்கடன்கள் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வாங்க பெற்றிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பயிர்க்கடன் வாங்கிய நாள்ல இருந்து இன்றைய தினம் வரை நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பேர் பேச்சுகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் தள்ளுபடியை கொடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற 70,00,000 பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவர்கள் அனைவருக்குமே தள்ளுபடியை எப்போ வழங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அரசுகள் முயற்சித்து வராங்க. ஸோ அரசோடைய அறிவிப்பு எப்போ நடக்கும்? ஸோ தமிழகத்தில் தேர்தல் காலம் நெருங்கி விட்டதுங்க. ஸோ இன்றிலிருந்து இன்னொரு 7 மாத இடைவெளியில் தமிழகம் முழுவதுமே தேர்தல் நடைபெறும். ஸோ இந்த தேர்தல் காலத்துக்காகவே பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் தள்ளுபடி, இப்படி பல நகை கடன் தள்ளுபடி, பல கடன்கள் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய அனைத்து விதமான பல்வேறு விதமான கடன்களை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சில முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குங்க. ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை எப்போ நடைமுறையில் கொண்டு வருவாங்க? ஸோ இது எல்லாருக்குமே மத்தியில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஓரிரு மாதங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி உங்களுக்கு கிடைத்து விடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் தமிழக அரசுடைய பட்ஜெட்லேயே ஒதுக்கிட்டாங்க. 11,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் விவசாய கடன்களுக்காகவே தள்ளுபடிக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு பயன்பெறும் விதமாக இதை நாங்கள் மாற்றியமைப்போம் அப்படின்றத பட்ஜெட்லேயே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பட்ஜெட்டில் குறிப்பிட்ட மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடன்களை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கடன்கள் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இப்படி பலதரப்பட்ட மக்கள் எல்லாமே கோரிக்கை வச்சதுனால விவசாய பெருமக்களுடைய கடன்கள் அனைத்துமே விரைவாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு ஒரு முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ தமிழக அரசுடைய இறுதி முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்களில் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியலை வெளியிட போகிறாங்க. ஸோ அந்த பட்டியலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெயர் இருக்கான்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2025 பட்ஜெட் ஆகல அறிவிப்பு வெளியாச்சு இல்லையா? இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ விவசாய கடன் பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறாங்க. என்ன அப்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக அரசு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த வேளாண் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவு 1,427 கோடி ரூபா பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த தாக்கல் பணிகள் அனைத்துமே முடிவடைந்தது. பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ செய்ய போகிறாங்களா இல்லையா? நிறைய அப்டேட் எல்லாமே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக 100% பயிர்க்கடன் அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க. தள்ளுபடி முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த பயிர்க்கடனில் பார்த்திங்கன்னா 30 மாவட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா? 30 மாவட்ட உறுப்பினர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில வங்கிகளில் இன்னும் சில வங்கிகளில் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, பயிர்க்கடனில் மட்டுமே கிடையாது, நகை கடன்கள், இந்த மாதிரி விவசாயிகள் வாங்கி கொடுக்கிற 3 விதமான கடன்கள், கல்வி கடன்கள், நகை கடன்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன்கள், அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தமிழக அரசு கூட்டுறவுத்துறையானது பயிர்க்கடனை மிக குறைந்த வட்டியில் விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றது. சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகள் இடுபொருட்கள், வேளாண் கல்விகள் உள்ளிட்டவரை வாங்குவதற்காக பயிர்க்கடன்கள் வழங்குவதற்கிறேன். பயிர்க்கடனின் 30% புதிய உறுப்பினர்களுக்கும் பட்டியல் வகுப்பு விவசாயிகளுக்கு 20% சேர்க்கப்பட்டு பயிர்க்கடன் வழங்கப்படுகிறதுங்க. இந்த நிலையில் அவர்கள் கூறியிருப்பதாவது
முக்கியமாக உள்ள கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகள் இணைய வழியில் கடன் பெற விண்ணப்பிக்கும் வசதி கூட்டுறவு செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட இருக்கின்றன. அதனால் ஒரு சில புகார்கள் அவ்வப்போது ஏற்படுகின்றது. அண்மையில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் மட்டுமே பயிர்க்கடன்கள் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அறிவிப்புக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கண்டனம் தெரிவித்தன. மேலும் கூட்டுறவு வங்கியில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை என தமிழக அரசு உடனடியாக விளக்கமும் தந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கத்தில் நாங்கள் பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் உங்களுக்கு கடன் கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கடன் தொகை நிலுவைத் தொகை இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்ட மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். பயிர்க்கடனை பெறுவதற்கான கூட்டுறவு வங்கிகளில் ஒரிஜினல் சிட்டா, அடங்கல், கணினி சிட்டா, ஆதார் நகல், ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, வங்கி சேமிப்பு புத்தகம், முதல் பக்கம், வங்கி கடன் அட்டை, பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ போன்றவற்றை ஆவணங்களாக கொடுக்க வேண்டும். அது மட்டுமே கிடையாது, இந்த ஜாமீன் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாமீன் போட்டவரின் ஃபோட்டோவும் அதனுடன் இணைக்கப்பட்டோம். தேவைப்பட்டால் அவர்கள் நேரில் வர வேண்டும் என்றும் தற்பொழுது கூறியிருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் வாங்க செல்லும் விவசாயிகளிடம் இவ்வாறு ஜாமீன்தாரர் உத்தரவாதம் கேட்டு நெருக்கடி தரப்படுகிறது என புகார்கள் எழுந்திருக்கிறதுனால இந்த புகாரை அதிகாரிகள் மறுத்து தெரிவித்து இருக்கின்றனர். இந்த புகாரை அதிகாரிகள் மறுத்து இருப்பதனால பெறப்பட்ட கடன் வழங்குவதாகவும் தகவல் வளர்ந்துருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடியோடைய பட்டியலை நமக்கு வெளியிட்டுருவாங்க. ஸோ நிச்சயமாக 5 லட்சத்துக்கு மிக்குள்ளே நீங்கள் கடன்கள் பெற்றிருந்தால் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அரசு அறிவிப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடியோடைய விரைவான அப்டேட்டை அடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த விவசாய கடன், பயிர்க்கடன் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்கள. ஸோ இந்த பயிர்க்கடன் வாங்கிய எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் இல்லையா, இதற்கு பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முக்கிய காணொலியை பார்க்க இருக்கோம். ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை, இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பயிர்க்கடன்கள் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வாங்க பெற்றிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பயிர்க்கடன் வாங்கிய நாள்லேருந்து இன்றைய தினம் வரை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் பேச்சுகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் தள்ளுபடியை கொடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற 70 லட்சம் பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவர்கள் அனைவருக்குமே தள்ளுபடியை எப்போ வழங்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அரசுகள் முயற்சித்து வராங்க. ஸோ அரசுடைய அறிவிப்பு எப்போ நடக்கும்? ஸோ தமிழகத்தில் தேர்தல் காலம் நெருங்கி விட்டதுங்க. ஸோ இன்றிலிருந்து இன்னொரு 7 மாத இடைவெளியில் தமிழகம் முழுவதுமே தேர்தல் நடைபெறும். ஸோ இந்த தேர்தல் காலத்துக்காகவே பார்த்திங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் தள்ளுபடி, இப்படி பல நகை கடன் தள்ளுபடி, பல கடன்கள் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய அனைத்து விதமான பல்வேறு விதமான கடன்களை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சில முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குங்க. ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை எப்போ நடைமுறையில் கொண்டு வருவாங்க? ஸோ இது எல்லாருக்குமே மத்தியில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஓரிரு மாதங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி உங்களுக்கு கிடைத்து விடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் தமிழக அரசுடைய பட்ஜெட்லேயே ஒதுக்கிட்டாங்க. 11,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் விவசாய கடன்களுக்காகவே தள்ளுபடிக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு
பயன்பெறும் விதமாக இதை நாங்கள் மாற்றியமைப்போம் அப்படின்றத பட்ஜெட்லேயே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பட்ஜெட்டில் குறிப்பிட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடன்களை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வந்து பலதரப்பட்ட மக்கள் எல்லாமே கோரிக்கை வச்சதுனால விவசாய பெருமக்களுடைய கடன்கள் அனைத்துமே விரைவாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு ஒரு முடிவுகளை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ தமிழக அரசுடைய இறுதி முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்களில் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியலை வெளியிட போகிறாங்க. ஸோ அந்த பட்டியலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர் இருக்கான்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2025 பட்ஜெட் ஆகல அறிவிப்பு வெளியாச்சு இல்லையா, இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ விவசாய கடன் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறாங்க. என்ன அப்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக அரசு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த வேளாண் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு 1427 கோடி ரூபா பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் ஒதுக்கி இருந்தாங்க. இந்த தாக்கல் பணிகள் அனைத்துமே முடிவடைந்தது. பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ செய்ய போகிறாங்களா இல்லையா, நிறைய அப்டேட் எல்லாமே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக 100% பயிர்க்கடன் அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க. தள்ளுபடி முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த பயிர்க்கடனில் வந்து பார்த்திங்கன்னா 30 மாவட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா. 30 மாவட்ட உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வங்கிகளில் இன்னும் சில வங்கிகளில் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, பயிர்க்கடனில் மட்டுமே கிடையாது, நகை கடன்கள் இந்த மாதிரி விவசாயிகள் வாங்கி கொடுக்கிற 3 விதமான கடன்கள், கல்வி கடன்கள், நகை கடன்கள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கடன்கள், அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தமிழக அரசு கூட்டுறவுத்துறையானது பயிர்க்கடனை மிக குறைந்த வட்டியில் விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றது. சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகள் இடுபொருட்கள், வேளாண் கல்விகள் உள்ளிட்டவரை வாங்குவதற்காக பயிர்க்கடன்கள் வழங்குவதற்கிறேன். பயிர்க்கடனில் 30% புதிய உறுப்பினர்களுக்கும் பட்டியல் வகுப்பு விவசாயிகளுக்கு 20% சேர்க்கப்பட்டு பயிர்க்கடன் வழங்கப்படுகிறதுங்க. இந்த நிலையில் அவர்கள் கூறியிருப்பதாவது முக்கியமாக உள்ள கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகள் இணைய வழியில் கடன் பெற விண்ணப்பிக்கும் வசதி கூட்டுறவு செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட இருக்கின்றன. அதனால் ஒரு சில புகார்கள் அவ்வப்போது ஏற்படுகின்றது. அண்மையில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் மட்டுமே பயிர்க்கடன்கள் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அறிவிப்புக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கண்டனம் தெரிவித்தன. மேலும் கூட்டுறவு வங்கியில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை என தமிழக அரசு உடனடியாக விளக்கமும் தந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கடன் கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கடன் தொகை நிலுவைத் தொகை இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்ட மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். பயிர்க்கடனை பெறுவதற்கான கூட்டுறவு வங்கிகளில் ஒரிஜினல் சிட்டா, அடங்கல், கணினி சிட்டா, ஆதார் நகல், ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, வங்கி சேமிப்பு புத்தகம், முதல் பக்கம், வங்கி கடன் அட்டை, பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ போன்றவற்றை ஆவணங்களாக கொடுக்க வேண்டும். அது மட்டுமே கிடையாது, இந்த ஜாமீன் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாமீன் போட்டவரின் ஃபோட்டோவும் அதனுடன் இணைக்கப்பட்டோம். தேவைப்பட்டால் அவர்கள் நேரில் வர வேண்டும் என்றும் தற்பொழுது கூறியிருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் வாங்க செல்லும் விவசாயிகளிடம் இவ்வாறு ஜாமீன்தாரர் உத்தரவாதம் கேட்டு நெருக்கடி தரப்படுகிறது என புகார்கள் எழுந்திருக்கிறதுனால இந்த புகாரை அதிகாரிகள் மறுத்து தெரிவித்து இருக்கின்றனர். இந்த புகாரை அதிகாரிகள் மறுத்து இருப்பதனால பெறப்பட்ட கடன் வழங்குவதாகவும் தகவல் வளர்ந்துருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடியோடைய பட்டியலை நமக்கு வெளியிட்டுருவாங்க. ஸோ நிச்சயமாக 5 லட்சத்துக்கு மிக்குள்ளே நீங்கள் கடன்கள் பெற்றிருந்தால் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அரசு அறிவிப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடியோடைய விரைவான அப்டேட்டை அடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.